கும்பராசிக்காரங்க பிறந்ததுலேருந்தே அவங்களுக்காக வாழ்ந்ததை விட பெற்றவங்களுக்காக கூட பிறந்தவங்களுக்காக நண்பர்களுக்காக வாழ்ந்தது தான் அதிகம். மற்றவங்க முகம் சுருங்குனா இவங்க நெஞ்சு தாங்காதுங்க. யாருக்காச்சும் ஒரு கஷ்டம்னா தன் கையில் காசு இல்லைனாலும் எங்கேயாவது ஓடி போயாவது உதவிக்கு நிற்பாங்க. ஆனால் இவங்க இவ்வளோ செஞ்சாலும் இவங்களுக்கு கடைசியாக மிஞ்சுறது என்னவோ ஏமாத்தமும் துரோகமும் மட்டும்தான். இருந்தாலும் போனால் போகுது, அவங்க நல்லா இருந்தால் சரின்னு மனசை தேத்திக்கிட்டு போயிட்டே இருக்கிற ஒரு தியாக செம்மல் யான்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான். இவங்கள பார்க்குறவங்க எல்லாமே இவன் என்னப்பா எப்போ இறுக்கமாக இருக்கான், ரொம்ப கோவக்காரங்களாக இருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி தான் தப்பாக நினைப்பாங்க. ஆனால் அந்த பாறைக்குள்ளே ஒரு இலகன வெண்ண மனசு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது கூட இருக்கக்கூடியவங்களுக்கு கூட தெரியாது. மனசில் 1000 துக்கத்தை, அவமானத்தை, கடனை, ரணத்தை வச்சுக்கிட்டு வெளியில் மற்றவங்க முன்னாடி சிரிச்ச முகமாக நிற்பாங்க. நீங்கள் தனியாக அழுகிற இந்த உலகத்துக்குள்ள எந்த கண்ணும் பார்த்துருக்காது. ஏன்னா உங்கள் தலைகாணிக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் படுற கஷ்டம் எல்லாமே. ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் நம்ம ஏன் பிறந்தோம், நமக்கு ஏன் எல்லாரும் துரோகம் பண்ணுறாங்க, காசுக்கும் கஷ்டம் நிம்மதிக்கும் கஷ்டம்னு உங்கள் மனசு அப்படியே உடஞ்சி போய் கண்ணீர் வடிய ஒரு கொடுமை, அதாவது ஒரு கொடுமைன்னு சொல்லலாங்க, அந்த நிலையில தான் இருக்கிறீங்க. ஆனால் இனி வர்ற காலம்லாம் பார்த்தீங்கன்னா பெத்த புள்ள கைவிட்டாலும் நீங்கள் கும்பிட்ற குலதெய்வமும் காலமும் உங்களை என்றைக்கும் கைவிடாது. சீக்கிரமாகவே ஒரு நல்ல நிலைமை வரதுக்கான யோகம்லாம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு அந்த நேரம் ரொம்ப அருமையாக இருக்குது. அது இந்த ஆடி மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயம் சாதகம் தான். ஆனால் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருந்துக்கிடுங்க, கொஞ்சம் உஷாராக தான் இருந்துக்கணும். ஏன்னா ஒரு ஆசிரியர் சனியோட வக்கர நிலைமை, சூரியனோட 6ஆம் இட சஞ்சாரம் இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது தான் பரவாயில்ல. அப்படி பார்க்குறப்ப கும்பராசிக்கு இந்த ஆடி மாதம் எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடு பரிகாரம் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பதிவு முதன்முறையாக பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்குது. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலமாகவே ஏழரச்சனியோட உச்சக்கட்டத்தில் தான் இருக்கீங்க. மனசில் ஒரு பெரிய போராட்டமே போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் உயிருக்கு உயிராக நம்பினவங்க, அண்ணன் தம்பி கூட இருந்தவங்களே உங்களுக்கு துரோகம் ஒரு சில விஷயத்தில் பண்ணியிருப்பாங்க. நாம் இவ்வளோ நல்லது செஞ்சோம், நமக்கே இப்படி நடக்குது, நமக்கு இந்த துரோகம்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். சுற்றி ஆள் இருந்தாலும் உங்கள் மனக்குமுறில் கொட்ட ஒரு ஆள் கூட இல்லைன்னு ஒரு ஏக்கம். உங்களை எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அந்த நேரம் அப்படி தான் இருக்கும். ஒரு வேலை செஞ்சால் அது நேராக போகாது, 10 தடவை இழுத்துடிச்சு தான் முடியும். ஒரு சலிப்பாக இருக்கும் மனசுக்குள்ளே, நமக்கு ஏண்டா அந்த நிலைமைங்கிற மாதிரி. போதா குறைக்கும் வார்த்தையில் வம்பு வந்திருக்குங்க. இது வரைக்குமே நீங்கள் நல்லதுக்கு தான் பேசியிருப்பீங்க, ஆனால் அது மற்றவங்களுக்கு தப்பாக போய் சேர்ந்து சண்டையில் முடிஞ்சிருக்கும். பேசினாலே வம்பாகுதுன்னு இப்போலாம் பயம். யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் நீங்கள் ஏதாவது சொல்ல வரீங்கன்னா கூட அதை சொல்கிறதில்ல, நமக்கு எதுக்கு வம்புங்கிற மாதிரி போனாலும் வீடு தேடி வம்பு வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. காசு கைக்கு வர்ற மாதிரி வரும், ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு, வீண் செலவு, நம்ம எதிர்காலம் என்ன ஆக போகுது, எப்படி கடன் அடைக்க போகிறோங்கிற பயந்தாங்க தூங்க விடாமல் முக்கால்வாசி பண்ணுதுன்னு சொல்லலாம். நமக்கு ஏதாவது ஆகிடுமோ, ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, இல்லாத நிஜமில்லாத கெட்ட கனவு, நெகட்டிவ் எண்ணம் அவங்க மனசு இந்த நேரம் போட்டு அப்படியே குழப்பிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. என்னென்னா மனசுக்குள்ளே நிறைய விஷயம் பூட்டி வச்சுருக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த மன பிரச்சனைக்கு காரணமே. யார்கிட்டும் ஓப்பனாக சொல்ல முடியாது, ஏன்னா சொன்னால் அதனாலையும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு, எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கொடுக்குங்க. அதனால் இந்த நேரம் என்னென்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்டே மனசில் ரொம்ப ஒரு நம்பிக்கையானவங்ககிட்ட மனசில் இருக்கிற பாரத்தை கொஞ்சம் நீங்கள் இறக்கி வைக்க பாருங்கள். மற்றபடி வெளியால் நம்ப வேண்டாம். ஆனால் இனி வர்ற காலம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் உச்சக்கட்ட விஷயம்லாம் பார்த்திங்கன்னா ஏழரச்சனியோட ஒரு விஷயத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை தான் இந்த நேரம் நிற்க போகிறார். அதாவது நமக்குன்னு வர்றதை நம்ம விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. மற்றவங்க அன்புக்காக கையேந்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனசை பக்குவப்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் இந்த நேரம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு போயிட்டுருக்குது. அதாவது நமக்குன்னு வர்றது நம்மளை விட்டு போகாது, மற்றவங்கக்கிட்ட அன்புக்காக கையேந்தக்கூடாது, இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த நேரம் சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காரே தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா பாதிப்பு இல்லை. அந்த வகையில் நீங்கள் இந்த நேரம் கும்பராசிக்காரங்க உங்களுக்கு அரசாங்க காரியெல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸு, இந்த ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் ரொம்ப நாளாக இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்துச்சுல்ல, அதெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு விடுவு காலம் பிறக்கும். வேலையில் கூட உங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க.
யாருக்காச்சும் கை மாற்றா ஒரு காசு கொடுத்து அவங்க வந்து ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்திருப்பீங்கல்ல, அந்த பணம் இல்லாமல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க, உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுனவங்க எல்லாமே தன்னால் அடங்கிடுவாங்க. நீங்கள் எதுவும் செய்யாமலே நியாயம் உங்கள் பக்கம் வந்து சேர்றதுக்கான நேரம். நம்ம உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டீங்களே, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ரொம்ப அருமையாகவே இருக்குது. மாத கடைசியில் உங்கள் முதலாளியோ மேலதிகாரிகளோ உங்களை பார்த்து பாராட்டக்கூடிய வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பக்கம் காசு வந்தாலும் இன்னொரு பக்கம் சுப செலவு, தேவையில்லாத வீண் செலவு போட்டி போட்டுக்கிட்டு வருங்க. வர்ற காசை வாரி அரிக்காமல் கொஞ்சம் சிக்கனமாக கையாளுங்க. இந்த வியாபாரத்தில் காசு போட்டு டபுளாக வரும் அப்படின்னு யாராச்சும் ஆசை வார்த்தை சொன்னால் நம்பக்கூடாது. இந்த சீட்டு கம்பெனி, இந்த ஷேர் மார்க்கெட்டு, புது பார்ட்னர்ஷிப் வியாபாரம்னு இந்த மாதம் புதுசாக காசு போடுறத கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சொந்தக்காரங்க கூட பேசுகிறப்ப கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். நாம் ஒன்று பேச போய் அவங்க ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. யார் வம்பு தும்புக்கும் போகாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கிட்டால் எந்த பாதிப்பு இல்லை. அதனால அதில் கவனமாக இருங்க. வெயில் மழைன்னு கொஞ்சம் சீதோஷ்ணம் மாறி மாறி வருது. சும்மாவே சளி இருமலே இந்த வயிறு சம்மந்தப்பட்ட தொல்லை வர்றதுக்கான நிலைமை தான் உங்களுக்கு. அதனால் அதில் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த 2 வீலரில் போகிறீங்க, காரில் போகிறீங்கன்னா அவசரப்படாமல் நிதானமாக போயிட்டு வருது பரவாயில்லைங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. அதுவும் இந்த கவர்மெண்ட் வேலை எல்லாமே இந்த நேரம் பார்த்திங்கன்னா அது சம்மந்தமாக உங்களுக்கு அருமையான பணம் கிடைக்கிறதுக்கான நேரம். இந்த புதுசாக கடன் வாங்க வேண்டாம், கொடுக்குறது வேண்டாம், தேவையில்லாமல் மற்றவங்க பஞ்சாயத்தில் இந்த நேரம் நீங்கள் தலையெடுத்த வேண்டாம். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் என்ன சொத்து நிலம் வாங்குறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக சொத்து சம்மந்தமாக பஞ்சாயத்தில் இழுபறியாக இருந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லபடியாக முடியும். ஆனால் புதுசாக ஒரு நிலத்தையோ வீட்டையோ அவசரப்பட்டு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டாம். வில்லங்கம், பட்டா மாற்றுறது, இந்த பேப்பர் வேலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அக்கு வேறு ஆணி வேறு அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு தான் நல்லா பார்த்து சொத்து வாங்கிக்கிறது பரவாயில்ல. அவசரம் முடிவு பண்ண வேண்டாங்க. அவசரம் முடிவு பண்ணால் கொஞ்சம் நஷ்டத்தை வரும். இதுதான் உண்மை. திருமண பாக்கியெல்லாம் எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியெல்லாம் கூடி வருமா அப்படின்னா பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்யாண பேச்சுவார்த்தை நடத்தலான்னு சொல்லுவாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குரு சனியோட பார்வை நிலையால் திருமண பேச்சுவார்த்தையில் சின்ன சின்ன தடை கொஞ்சம் இழுபறி வரலாம். ஆனால் மாத கடைசியில் அது சாதகமாக முடியும். குழந்தை பாக்கியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல செய்தி வருங்க. ஆனால் அந்த கர்ப்பிணி பொண்ணுங்க கொஞ்சம் அலைச்சலை குறைச்சிட்டு உடம்பு வந்து பத்திரமா பார்த்துக்கணும். ராசநாதன் சனி வந்து சரியில்லாத இருக்கிறதால இந்த அஜீர்ண கோளாறு, வாயு தொல்லை, இந்த கைகால் வலி, தூக்கம் சரியாக வராது. இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா தூங்கினாலே முக்கால்வாசி நோய் ஓடி போயிடும். அதனால் அதில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் பெரியவங்க இருந்தால் குறிப்பாக தாய் இல்லைன்னா தந்தையோட உடல்நிலையில் சின்ன சின்னதாக கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குங்க. இந்த பிபி, இந்த சுகர் ஏறுறது, இந்த சளி தொல்லையெல்லாம் வந்து போகும். உடனே டாக்டர்கிட்ட காட்டி மருந்து வாங்கி தர்றது நல்லது. பெருசாக பாதிப்புங்கிறது எதுவுமே இல்லை. சொந்தக்காரங்க வழியில் வீணாக பகை வரும், பொறாமையில் இருக்கும். இல்லாதது நீங்கள் சொல்லாதது கோல் மூட்டி விடுற வேலையெல்லாம் நடக்கும். நீங்கள் நல்லதை நினச்சாலும் அதை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் கொஞ்சம் விலகி இருங்க. யார்கிட்டையும் நெருக்கம் வைக்கிறது வேண்டாம். வார்த்தை விட்டுட்டா அப்புறம் வம்பு தான். சொந்த பந்தத்தில் நடக்கிற இந்த அண்ணன் தம்பி சண்டை, இந்த நிலத்து சண்டைக்கெல்லாம் நீங்கள் போய் நடுவுலேருந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டாம். நெருப்பில் நெய் ஊற்றின மாதிரி சண்டை உங்கள் பக்கம் திரும்பும். உங்கள் வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த நேரம் பரவாயில்லன்னே சொல்லலாம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர ரீதியாக நீங்கள் வந்து எப்படிப்பட்ட பலனை இந்த நேரம் வந்து பெற போகிறீங்க அப்படின்னா கும்பராசிக்குள்ளே 3 நட்சத்திரம், அவிட்டம் 3-4 பாதம், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதம். உங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுது இந்த ஆடி மாதம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதம். நீங்கள் வந்து செவ்வாயோட கிரகம். உங்கள் நட்சத்திரநாதம் செவ்வாய் பகவான். இவருக்கு வந்து வீரம், வேகம், நிலபுலன்கள்லாம் அதிபதின்னு சொல்லுவாங்க. நாம் நினச்ச காரியம் உடனே நடக்கணும் அப்படின்னா அவசரப்படாமல், கொஞ்சம் கோபப்படாமல், உங்கள் மனசில் இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்லைங்க. இந்த நிலம், வீடு சம்மந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தை இப்போ நல்லபடியாக முடியும். ரியல் எஸ்டேட்டு, இந்த வண்டி வாகன தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட இந்த நேரம் உதவி பண்ணுவாங்க. கோபத்தை குறைச்சிக்கணும். அவசரப்பட்டு மற்றவங்ககிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. வண்டி ஓட்டுறப்ப நிதானமாக இருக்கணும். இதை மட்டும் செஞ்சுட்டு வந்தால் போதும். இந்த நேரம் ரொம்ப அருமையாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சதயம் வந்து 4ஆம் பாதம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்கள் நட்சத்திரநாதன் ராகு பகவான். இவர் வந்து திடீர்னு ஒரு திருப்பத்தை, ஒரு வெளிவட்டாரத்தில் பழக்க வழக்கத்துக்குலாம் ஒரு அதிபதியாக இருப்பார். உங்களுக்கு எப்படின்னா எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறிய மனசுக்குள்ளே கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் இல்லாத கற்பனையான பயம், குழப்பம் உங்கள் தூக்கத்தை கெடுக்கும். நீங்கள் இந்த நேரம் எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செஞ்சுக்கிறது பரவாயில்ல.
வெளிநாடு வெளியூர் போகணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த மாதம் நல்லபடியாக முடியும். இந்த கம்ப்யூட்டரு, இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, இந்த ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்லா அருமையாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டு கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு சின்ன லாபம் வரும். ஆனால் வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா ராகு இப்போ வந்து 2ல் இருக்கிறாரு. நீங்கள் சாதாரணமாக பேசுகிற வார்த்தை கூட குடும்பத்தில் பெரிய சண்டையாக வந்துடும். அதே மாதிரி பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து குரு பகவான் தாங்க அதிபதி. அதனால் உங்கள் கௌரவத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. மனசில் ஒரு பக்கம் தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குது. பிள்ளைங்க படிப்பு, வேலை விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், சொத்து விஷயத்தில் வில்லங்க இருந்தாலும் போகும். பெரிய மனுஷங்களுடைய ஆதரவு இருக்குங்க. மற்றவங்களுக்கு ஜாமீன் கழுத்து போடாதீங்க, யாருக்கு இப்போ போய் கடன் வாங்கி தராதிங்க. அதில் தான் பாதிப்பை தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த நேரம் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து உங்கள் குலசாமி வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆடி மாதத்தில் உங்கள் வந்து செலவு, வீண் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கையில் காசு தங்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்கள் கைக்கு வர்ற அந்த ₹1, ₹2, ₹5 சில்லறை காசை எல்லாமே செலவு பண்ணாமல் ஒரு மண் உண்டியில் ஏழை படிப்பு பிள்ளைங்களுக்கு இல்லைன்னா யாருக்காச்சும் ஒரு மெடிக்கல் செலவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும்.